சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் இயேசு தனது சீடரான அருளப்பரிடம் அன்னை மரியாளை காட்டி, இதோ உன் தாய் என்றார். இரட்சகர் சபையினரிடம் இடைவிடா சகாய அன்னையின் அற்புத படத்தை ஒப்படைத்த போது, சகாய தாயை உலகெங்கும் தெரியப்படுத்துங்கள் என்று திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் கூறினார். இடைவிடா சகாய தாயை பற்றி அறியாதோர் இவ்வுலகில் மிக சிலரே. அன்னையை மக்கள் நெருங்கி வர இடைவிடா நவநாள் ஒரு சிறந்த பக்தி முயற்சியாய் உள்ளது. 125 ஆண்டுகளாக சகாய மாதாவை உலகெங்கும் அறிவிப்பதே இரட்சகர் சபையினரின் ஒரு சிறந்த குறிக்கோள். இப்பணியை மேலும் பயனுற செய்யும் ஆர்வத்தில் இந்தியாவில் உள்ள இரட்சகர் சபையினரான நாங்கள் இடைவிடா சகாய தாய் என்ற திரைப்படத்தையும் இதோ உன் தாய் என்ற திரைப்படத்தையும் தயாரித்தோம். இப்பொழுது அன்னையை பற்றிய செய்தியை ஒவ்வொரு வீட்டிற்கும் எடுத்து செல்லும் வாய்ப்பை அளிக்கும் வீடியோவில் இப்படத்தை அளிப்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது முயற்சி வெற்றி பெற பரந்த மனத்துடன் உதவிய அனைவருக்கும் எங்களது இதயம் நிறைந்த நன்றி. இப்படத்தை பார்த்து பயனடையும் உங்கள் ஒவ்வொருவரையும் இடைவிடா சகாய தாயும் அவள் தேவ மைந்தனும் ஆசீர்வதிப்பார்களாக. இயேசு மரியை இன்றும் என்றும் புகழ்வோம். கலிலேயாவில் பொழுது சாயும் நேரம். குழந்தை இயேசு தன் அன்னையின் திருக்கரங்களில் துயில் கொண்டிருக்கிறார். தன் கனவிலே தீர்க்க தரிசனமான ஒரு காட்சி காண்கிறார். புனித கபிரியேல் அதிதூதர் இரும்பு அணிகளையும் பயங்கரமான சிலுவையையும் காட்டுகின்றார். புனித மிக்கேல் அதிதூதர் கூர்மையான ஈட்டியையும் காடியில் தோய்த்த கடற்காளானையும் காட்டுகின்றார். அதிர்ச்சியும் அச்சமும் அடைந்த குழந்தை தன் காலணிவார் அவிழ்ந்து விழ தன் அன்னையின் கரங்களை பற்றிக் கொள்கிறார். மரியாள் மற்ற அன்னையரைப் போல தாய்க்குரிய பாசத்தோடு அரவணைத்து ஆறுதல் அளித்து பயத்தை போக்குகிறாள். மரியாளின் திருமுகம் கவலை தோய்ந்து காணப்படுகிறது. மனுக்குலத்தின் மீட்புக்காக தன் திருமகன் ஒரு நாள் தன் வாழ்வையே ஈடில்லா விலையாக கையளிக்க வேண்டும் என்பது அவளுக்கு தெரியும். இந்த ஓவியத்தின் அரிய வரலாற்றை ரோமையில் உள்ள வத்திக்கான் ஆலய பதிவேடுகளில் காணலாம். லத்தீனிலும் இத்தாலிய மொழியினிலும் எழுதப்பட்ட ஏடு ஒன்று இந்நூற்றாண்டின் துவக்கத்தில் கண்டெடுக்கப்பட்டது. ரோமையில் உள்ள புனித மத்தேயுவின் ஆலயத்தில் இருந்த பழைய படத்தின் ஒரு பிரதியாகும். அந்த படத்தை தீட்டிய ஓவியனை பற்றியோ அது தோன்றிய இடத்தை பற்றியோ எதையும் அது கூறவில்லை. ஆனால் அப்படம் எப்படி பல கைகள் மாறி வந்தது என்னும் அப்படத்தின் வரலாற்றை நாம் அறிய அது உதவுகிறது. இந்த கதை பாறைப்பாங்கான கிரீட் தீவில் கிபி 1300ஆம் ஆண்டில் தொடங்குகிறது. அத்தீவில் உள்ள பழங்கோவில் ஒன்றில் அப்படம் வைக்கப்பட்டு
அக்காலத்திலேயே பெரிதும் வணங்கப்பட்டு வந்தது. ஒரு நாள் மாலை கிரீட்டு நகர வியாபாரி ஒருவன் அக்கோவிலை தூரத்தில் இருந்தே கூர்ந்து கவனித்தான். அக்கோவிலில் ஒருவரும் இல்லை என்று உணர்ந்ததும் அதன் உள்ளே செல்ல துணிந்தான். அக்கள்வன் மிக எச்சரிக்கையுடன் நுழைந்தான். அவன் இதய துடிப்பு ஒன்றே அங்கு நிலவிய அமைதியை குலைத்திருக்கும். சில மெழுகுதிரிகள் மட்டுமே எரிந்து கொண்டிருந்தன. புகையின் மனம் கோவிலை நிரப்பி இருந்தது. எங்கும் இருண்ட நிழல் படர்ந்திருந்தது. ஒரு கணம் அவன் தயங்கி நின்றான். திரியின் ஒளியில் அன்னையின் கண்கள் அவனை உற்று நோக்கின. ஆயினும் ஆசை அவனை ஆட்கொண்டது. மறுகணம் அவன் அப்படத்தை கவர்ந்து சென்று விட்டான். அத்துடன் துன்பகாலம் வந்தது. செல்வத்தை பறிகொடுத்த அச்சிறு கோவிலுக்கும் அத்தீவுக்கும் அனைவருக்கும் துன்பம் வரத் தொடங்கியது. திருடிய படத்துடன் அவ்வியாபாரியோவினில் ரோமைக்கு சரக்கேற்றிச் செல்லும் கப்பல் ஒன்றில் பயணமானான். அக்கப்பல் ஆழ்கடலில் செல்லுகையில் கடும் புயலால் தாக்கப்பட்டது. புயலின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க உயர்ந்த கடல் அலைகள் கப்பலை அலைக்கழித்தன. இதனைக் கண்ட மாலுமிகள் பிழைப்போம் என்ற நம்பிக்கையை இழந்தனர். அற்புத படம் கப்பலில் ஒளித்து வைக்கப்பட்டிருப்பதை அறியாத மாலுமிகள் கடவுளிடமும் தூய கன்னியிடமும் தங்களை காப்பாற்ற இறைஞ்சி மன்றாடினர். அவர்கள் மன்றாட்டும் கேட்கப்பட்டது. ஆலைகளின் கொந்தளிப்பு தணிந்தது. அக்கப்பல் கரை சேர்ந்தது. ஆனால் புயலையும் அதன் எச்சரிக்கையும் ஒருவரும் நினைவிற்கொள்ளவில்லை. ரோமை செல்லும் அப்பியா சாலையில் நூற்றாண்டுகளாக மாற்றங்கள் காணவில்லை. திருடிய அப்படத்தை தன் வசம் கொண்டு அவ்வழியே சென்ற வியாபாரி தான் பெரும் பேர் பெற்றவன் என்று எண்ணி இருந்திருப்பான். பயங்கர புயலினின்றும் தப்பி கரை சேர்ந்தான் அவன். பழம் ரோமை நகரம் அவன்பால் புன்முறுவல் பூத்து எல்லாம் நலம் என அவனுக்கு உறுதியோட்டியது போல தோன்றியது. ஆனால் இப்பூரிப்பு நீடிக்கவில்லை. நோய் அவனை ஆட்கொண்டது. இறுதியில் அவன் தனது உடல் நலம் இழந்தான். கடும் நோயாளியாக மரணப்படுக்கையில் இருக்கும்பொழுது ரோமை தோழன் ஒருவனிடம் தன் கடைசி விருப்பத்தை நிறைவேற்றுமாறு வேண்டினான். என் செல்வங்களிலே கோவில் ஒன்றில் நான் களவாடிய புனித ஓவியம் ஒன்று இருக்கிறது. நான் இறக்கப் போகிறேன். நான் அதனை என்னோடு கொண்டு போக இயலாது. எனவே நீ அப்படத்தை எடுத்து தகுந்த ஒரு கோவிலில் கொண்டு சேர்த்து விடு என்று வேண்டினான். அவன் நண்பனும் அதற்கு இசைந்து வாக்களித்தான். அதை கேட்டபின் வியாபாரி உயிர் நீத்தான். அப்படத்தை பார்த்த ரோமை நண்பனும் தன் தோழனுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற உறுதி கொண்ட போதிலும் பேராசைக்கு அடிமையானான். அந்த ரோமையனின் மனைவி தான் நல்ல கிறிஸ்தவ பெண் என்ற பெருமையுடையவள். ஆயினும் முதலில் தன் கணவன் அப்படத்தை பற்றி பேசிய பொழுது அவள் ஊக்கம் காட்டவில்லை. பின்னர் அப்படத்தை அவன் காண்பித்தவுடன் சாதாரண படம் அல்ல இது என்று அறிந்தாள். அது மெய்யாகவே புனிதமானது.
பெரும் செல்வம் அற்புதமாக தன் வசம் வந்துள்ளது என்று நம்பினாள். இதை நாம் ஒரு கோவிலுக்கு கொடுக்க கூடாது, ஏனெனில் இழிமக்கள் பலரும் காணுமாறு அங்கு வைப்பார்கள். மரியாள் அதனை விரும்பாள். எனவே நம் வீட்டில் வைத்து வணங்கிடுவதுதான் சிறந்தது என்றாள். ரோமையன் இதை கேட்டு அசட்டையாய் இருந்து விட்டான். எனவே அவனது பள்ளி அறையிலேயே 9 மாதங்களாக வைக்கப்பட்டிருந்தது. எத்தனையோ முறை தூய கன்னிகை அவனுக்கு காட்சியளித்து படத்தை தன்னிடம் வைத்துக் கொள்ளாமல் மதிப்பிற்குரிய ஓரிடத்தில் வைக்க வேண்டும் என அறிவுறுத்தினாள். ஆனால் அவன் அதற்கு செவிமடுக்கவே இல்லை. மரியாள் மறுபடியும் அவனுக்கு தோன்றி அவன் ஏதாயிலும் ஒரு ஆலயத்தில் அப்படத்தை சேர்க்காவிடின் அகால மரணமடைவான் என்று திட்டவட்டமாக கூறினாள். இவ்வெச்சரிக்கை அவனை மிகவும் பயத்தில் ஆழ்த்தவே அவன் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய உறுதி கொண்டான். பெரும் துன்பம் எதுவும் வரும் முன் அப்படத்தை ஏதாவது ஒரு கோவிலில் சேர்த்து விடுமாறு தன் மனைவியிடம் மன்றாடினான். அவளோ அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, நாம் ஒன்றும் அவிசுவாசிகள் அல்லவே, மற்றவர்களும் தான் புனித படங்களை வைத்திருக்கிறார்கள், அவர்களுக்கு அதனால் தீங்கொன்றும் நேரிடுகிறது இல்லையே, அப்படி இருக்க நமக்கு மட்டும் என்ன தீங்கு நேரிடும், ஏதாவது கனவு கண்டு பயந்திருப்பீர் என்று கூறினாள். ரோமையனும் இதை நம்பினான். படத்தை கோவில் சேர்க்காததால் திடீர் மரணம் அடைந்தான். ஆனால் அவன் மனைவியோ இன்னும் மாறவில்லை. அதன் பின் கன்னிமரி ரோமையனின் மகளுக்கு தோன்றி, இடைவிடா சகாய மாதா படத்தை உன் வீட்டினின்று எடுத்து விட வேண்டும், இல்லையே அனைவரும் மடிவீர்கள் என்று அவள் தாயிடம் கூறுமாறு பணித்தாள். அச்சிறுமியோ பயந்து கீழ்ப்படிந்தாள். பீதியடைந்த அச்சிறுமி தான் கண்டதையும் கேட்டதையும் தன் தாயிடம் கூறினாள். அப்பொழுதுதான் அப்பெண் உண்மையை உணர்ந்தாள். தன் பிடிவாதத்தால் தன் கணவன் இறக்க நேரிட்டது குறித்து வருந்தினாள். தன் குடும்பத்திற்கு மேலும் வரவிருக்கும் துன்பங்களை தவிர்க்க அவள் இறுதியாக தனக்கு பிரியமான அப்படத்தை கோவில் ஒன்றில் கொண்டு சேர்க்க முடிவு செய்தாள். ஆனால் மீண்டும் பேராசை குறுக்கிட்டது. அப்பெண்ணின் மனக்கவலையை அறிந்த அண்டை வீட்டு பெண் அவளிடம் அது பற்றி வினாவினாள். அப்படத்தின் வரலாற்றை கேட்டதும் அதன் மீது ஆர்வம் காட்டினாள். படத்தை கண்டவுடன் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவளும் விரும்பினாள். நீ உன்னையே ஏமாற்றிக் கொள்ளுகிறாய் என்று ஏளனம் செய்தாள். கன்னிமரி விண்ணிலே இருக்கிறாள், ஓவியத்தை பற்றி அவள் கவலை உருவாள் என்று நீ நினைக்கிறாயா? நீ இவ்வளவு கோழையாக இருந்தால் நான் சொல்வது போல் செய், கோவிலுக்கு கொடுக்காதே, அதற்கு பதில் என்னிடம் கொடுத்து விடு என்று கூறினாள். துன்பத்தில் ஆழ்ந்த அம்மாதும் மனமின்றி அதற்கு இசைந்தாள். மீண்டும் அப்படம் கைமாறியது. சுயநலம் கருதுவோரின் வீட்டில் மீண்டும் அடைப்பட்டது. அப்படத்தின் புதிய உடைமையால் அதனால் எவ்வித மகிழ்ச்சியும் அடையவில்லை. திடீரென நாளுக்கு நாள் தனது உடல் நலம் குறைவதை உணர்ந்தாள். முதலில் அவ்வியாதி அப்படத்தினால் தான் வந்தது என்று நம்பவில்லை.
தானேதான் அதற்கு காரணம் என்பதை பின்னர் அவள் உணர்ந்தாள். கன்னிமரியிடம் மன்னிப்பு கோரி அப்படத்தை திருப்பிக் கொடுத்து விடுவதாக வாக்களித்த உடனே அவ்வியாதியினின்று குணமானாள். பின்பு தன் விருப்பத்திற்கு மாறாக வாக்களித்தபடியே நடந்தாள். ரோமையனின் மகளுக்கு மறுபடியும் கன்னிமரி தோன்றினாள். புனித மேரி மேஜர் என்ற ஆலயத்திற்கும் புனித ஜான் லாத்தரன் என்ற ஆலயத்திற்கும் இடையே அமைந்த அப்போஸ்தலரான புனித மத்தேயுவின் கோவிலில் அப்படத்தை வைக்கும்படி உன் தாயிடம் சொல் என்று கூறினாள். இதனை கேட்ட அச்சிறுமியின் தாயும் மகிழ்வோடு கீழ்வடிந்தாள். அகுஸ்தீன் சபையைச் சேர்ந்த குருக்களிடம் கலந்து பேசி அப்படத்தை கோவிலில் சேர்க்க ஒழுங்கு செய்தாள். முடிவில் இடைவிடா சகாய அன்னையின் திருவுருவப் படத்தை 1499ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 7ஆம் நாள் புனித மத்தேயுவின் ஆலயத்தில் ஸ்தாபித்தனர். ஆண்டுகள் கடந்தன. புதுமைகள் பல நடந்தன. 1798ஆம் ஆண்டு நெப்போலியன் ரோமை நகரை தாக்கினான். மிசினா என்னும் படைத்தலைவனின் ஆணையின்படி ரோமையில் இருந்த 30 கோவில்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. அதில் புனித மத்தேயுவின் ஆலயமும் ஒன்றாகும். அற்புதமாக காப்பாற்றப்பட்டது அப்படம். ஆனால் 68 ஆண்டுகள் பொதுமக்களின் பார்வையிலிருந்து மறைந்திருந்தது. இரட்சகர் சபை குரு மிக்கேலே மார்க்கி சிறுவனாயிருக்கையில் அகுஸ்தீன் சபை குருக்களை சார்ந்த பிரத்யேக ஆலயத்தில் அன்னையின் அற்புத ஓவியத்தை கண்டது பற்றி தன் சபை குருக்களுக்கு தெரிவித்தார். ஆயிரத்தி 865ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 11ஆம் நாள் பரிசுத்த தந்தை 9ஆம் பத்திநாதரின் கட்டளைப்படி இடைவிடா சகாய அன்னையின் படம் அதன் முன்னைய இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு தற்போது இரட்சகர் சபை குருக்கள் வம்சத்தில் உள்ள புனித அல்போன்ஸ் ஆலயத்தில் அவ்வோவியத்தை ஸ்தாபித்தனர். இடைவிடா சகாய அன்னையை உலகிற்கு அறிவியுங்கள் என்று இரட்சகர் சபை தலைமை குருவிடம் பாப்பரசர் 9ஆம் பத்திநாதர் கூறினார். அவ்வார்த்தைகள் செவிகளில் ஒலித்த வண்ணமே இருக்க இரட்சகர் சபை குருக்கள் புகழ்பெற்ற இவ்வுருவப்படத்தை எல்லா ஆலயங்களிலும் மக்கள் வீடுகளிலும் ஸ்தாபிக்கும் அரிய பணியில் முழு மூச்சுடன் இறங்கினர். இப்படத்தின் முதற் பிரதி ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு முன்னர், அதாவது 1866இல் இங்கிலாந்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. விரைவில் அது பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், ஆஸ்திரியா எங்கும் பரவிற்று. பின்னர் போலந்து, ஜெக்கோஸ்லோவாக்கியா போன்ற கிழக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் அது காணப்பட்டது. 1868ஆம் ஆண்டிற்குள் அமெரிக்காவை அடைந்தது. 1882இல் தொலைவில் உள்ள ஆஸ்திரேலியாவையும், 1908இல் பிலிப்பிய தீவுகளையும் சிங்கப்பூரையும் வந்து அடைந்தது. இறுதியாக அருளாண்டு 1938இல் முதன்முறையாக தவத்திரு ஹிக்கி அடிகளாரின் தலைமையில் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் வந்த இரட்சகர் சபையினர் அப்படத்தின் பிரதியொன்றை கொண்டு வந்தனர். பெங்களூரில் உள்ள இச்சிறு ஆலயத்திலிருந்து மரியாள் மக்களின் உள்ளங்களில் நிரந்தர இடம்பெற பயணமானாள். விரைவில் அப்படத்தின் மேலுள்ள பற்று நாடு முழுவதும் பரவலாயிற்று. நவநாள் வேண்டுதலில் கலந்து கொள்ள அன்னையின் திருத்தலங்களுக்கு எல்லா இனத்தவரும் மொழியினரும் திரண்டு வந்தனர்.
வெகு தூரத்தில் உள்ள மக்களும் மரியின் கவர்ச்சியை உணர்ந்தனர். அவளும் பாரத மக்களால் புதியதோர் முறையிலே ஆர்வமிகு ஆழ்ந்த அன்புடன் மனமாற நேசிக்கப்படுவதை உணர்ந்தாள். இப்படத்தின் அறுவரையை இயற்கையாகவே இந்தியர் புரிந்து கொண்டது போல் தோன்றியது. அவர்கள் இன்னல் படும்போது மரி தம்மோடு இருப்பதாக உணர்ந்தனர். எனவே தாழ்ச்சியுடனும் எளிய மனத்துடனும் அவளை நாடி கோவிலுக்கோ அல்லது பாதையோர திருத்தலங்களுக்கோ வந்தனர். அவளும் அவர்களுக்கு உதவினாள். அவளிடம் வந்த அனைவரும் புத்துயிர் பெற்று சென்றனர். இதோ ஓர் பெண். திருமண நாள் தொட்டு தேவ திரவிய அனுமானங்களை பெறாதிருக்கும் என் கணவனை கடவுளிடம் மீண்டும் கொண்டு சேர்த்தருளும் என மன்றாடுகிறாள். அவள் மன்றாட்டும் கேட்கப்படுகிறது. இதோ அம்மனிதனே கோவிலுக்கு வருகிறான். இது பல ஆண்டுகளுக்கு பின் எளிதாய் நடைபெறக்கூடிய காரியம் அல்லவே. மரியின் கண்களில் ஏதோ ஒன்று அவனுக்கு சீரிய வாழ்வு வாழ புதியதோர் நம்பிக்கையை ஊட்டுகிறது. பாவத்தையும் அதன் கொடுமையையும் ஒழிக்க என்றுமில்லா வலிமையை பெறுகிறான். மீண்டும் தன் இறைவனை வந்து அடைகிறான். அவ்வீட்டில் என்ன சந்தோஷம் இருந்திருக்கும்! எத்துணை அமைதி, மகிழ்வு, சமாதானம்! மரணத்தை வென்று உயிர்த்த கிறிஸ்துவின் தாய் மரியாள். இந்த உண்மை ஒரு இந்திய குருவின் வாழ்வில் நிரூபிக்கப்பட்டதை காணலாம். சில வருடங்களுக்கு முன்னர் அவர் ஒரு அரிய கடும் அறுவை சிகிச்சைக்கு உட்பட்டார். அது பயனற்று போனது. மருத்துவர் எவ்வளவோ முயன்றும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. இறுதியாக இனி பயனில்லை, இதுவே முடிவு போலும் என நம்பிக்கை இழந்து அவர்கள் அஞ்சும் நிலையில் வந்தது. அவர் இறந்து விடுவார் என்று எண்ணி திருப்பலி செலுத்துவதற்கும் அடக்கம் செய்வதற்கும் வேண்டிய ஏற்பாடுகளும் நடந்தேறின. ஆனால் அக்குருவோ அறுவை சிகிச்சைக்கு முன்னரே கடவுளுக்கு சித்தமானால் என்னில் உமது வல்லமையை காண்பித்தருளும், உயிர்த்த மகனின் வல்லமையை காட்டி அருளும் என்று மரியிடம் வேண்டினார். எல்லோரும் வியக்குமாறு பூரண சுகம் பெற்று எழுந்தார். இன்று சுமார் 10 வருடங்களுக்கு பின்னர் அவர் உடல் நலனுடன் மருத்துவர்கள் பெரிதும் வியக்கும் வண்ணம் உயிரோடு இருக்கிறார். நாகர்கோவில் உள்ள புனித லவரஞ்சியார் அநாதை விடுதியின் இயக்குநராக நாள் முழுவதும் பணியாற்றி வருகிறார். அந்த விடுதியின் பையன்களுக்கும் அவரை அறிந்த யாவருக்கும் அவர் மரியின் மூலம் வெளிப்படும் கடவுளின் வல்லமைக்கு ஓர் அறிகுறியாக இருக்கிறார். மரியாள் உயிரூட்டும் அன்னை, இன்பத்தை அளிப்பவள். இளைஞர் பலர் அவளை தங்கள் வாழ்க்கையில் வழிகாட்ட மன்றாடுகின்றனர். எப்பொழுதும் அவர்கள் மகிழ்வுடன் வாழும் வரத்தையும் நேசிக்கும் சக்தியையும் அளிக்கிறாள். இவ்விளநங்கைக்கு மனவாழ்க்கை வரத்தை அளிக்கிறாள். கணவன் பிள்ளைகள்பால் பற்றுக்கொள்ளவும் மகிழ்ச்சி ததும்பும் தூய குடும்பத்தை உருவாக்க தன்னையே அர்ப்பணம் செய்யவும் தேவையான கிருபையை அளிக்கிறாள். இன்னொரு இளைஞனுக்கு கிறிஸ்துவின் அன்பினால் ஈர்க்கப்பட்டு எல்லாவற்றையும் துறந்து மக்களுக்காக அன்பு பலியாற்றும் அரிய வாய்ப்பை கிருபை கூர்ந்து அருளுகிறாள். பிரேமாவுக்கும் ராணிக்கும் வேறு வகைகளில் தனது கிருபையை வழங்குகிறாள்.
ஏழை சிறுவர் எழுதவும் படிக்கவும் கற்பிக்கும் வண்ணம் இதோ பிரேமா அவர்களை தேடி ஒதுக்குப்புற கிராமங்களுக்கெல்லாம் செல்ல சக்தி அளிக்கிறாள். தன் வாழ்விலே கிறிஸ்துவின் அன்பு சேவையில் பிரதிபலிக்கும்படி பிரேமா வாழ்கிறாள். வெற்றிக்கு கல்வி அடிப்படையாயிருக்கும் இந்தியாவில் பிரேமா கைவிடப்பட்டோருக்கு கல்வியும், இடைவிடா சகாய அன்னையின் ஆதரவில் அன்னைக்குரிய அன்போடு சீரிய சேவையும் செய்கிறாள். ராணியை நம் இடைவிடா சகாய அன்னை உலகின் துன்பத்தை தணிக்க தன் வாழ்வையே அர்ப்பணிக்க தூண்டுகிறாள். நோயாளிகள் குணமாக, துயருற்றோர் ஆறுதல் அடைய, பாவத்தில் புரண்டு வாழ்நாளெல்லாம் வருந்துவோர் மன அமைதியை மீண்டும் பெற உதவுகிறாள். இதோ ஒரு மனிதன் உயிர் போகும் நிலையில் உள்ளான். தீய வாழ்வு நடத்தியவன் இப்பொழுது கூட இறைவனிடம் திரும்பி வர மறுக்கிறான். மனம் நொந்த அவன் மனைவியோ அவனை தன் குற்றத்திற்காக மனஸ்தாபப்பட எவ்வளவோ மன்றாடியும் அவள் முயற்சி பயனற்று போனது. சாகும் தருணத்தில் அவன் மரியின் கருணை ததும்பும் கண்களை கண்ணுறவே அவனுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை பிறக்கிறது. கடைசி நேரத்திலே இறைவனிடம் சமாதானமாகிறான். இதோ வெகு வேகமாக ஓடிய கார் ஒன்றில் அடிபட்ட ஓர் இளைஞன் அகால மரணம் அடைகிறான். வீதியில் தன் ஒரே மகனை பலி கொடுத்து பரிதவிக்கும் இத்தாய்க்கு என்ன ஆறுதல் அளிக்க முடியும்? மரியும் தன் மகனை இழந்தவள். ஆனால் தெருவில் அல்ல, சிலுவை மரத்தில். இதோ அவள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள். பயப்படாதே, அழாதே, உன் மகனை நீ மீண்டும் கண்டடைவாய். நானே உயிர்ப்பும் வாழ்வும் என்று என் மகன் சொல்லவில்லையா என்று அவள் கூறுவது போல் தோன்றுகிறது. ஆறுதல் தேவையான இத்தருணத்தில் அவள் ஆறுதல் பெறுகிறாள். எனவே மழையென்றும் வெயிலென்றும் பாராமல் இளைஞரும் முதியோரும் ஏழையும் பணக்காரரும் நோயுற்றோரும் நன்றி கூற வருபவரும் வாரந்தோறும் ஆயிரக்கணக்கான எண்ணிலடங்கா முறையில் வருகின்றனர். இடைவிடா நவநாள் வேண்டுதலில் பங்கெடுக்க சகாய மாதாவை அண்டி வருகின்றனர். உலகிற்கு அவளை அறிமுகம் செய்ய இவ்விடைவிடா நவநாள் வேண்டுதலே பெரிதும் பயன்பெறுகிறது. இந்தியாவில் எத்தனை பண்பாடுகள், சமயங்கள், மொழிகள். 1945 ஆண்டு பிப்ரவரி திங்கள் இடைவிடா நவநாள் மன்றாட்டு பெங்களூரிலே தூய அல்போன்ஸ் பெயர் கொண்ட ஒரு சிறிய ஆலயத்தில் முதன்முறையாக நடத்தப்பட்டது. சிற்றலையாக துவங்கிய இந்நவநாள் வேண்டுதல் பேரலையாக விரைவில் இந்தியா, இலங்கை முழுவதும் பரவியது. பம்பாயில் மஹிம் என்ற இடத்தில் 1948 ஆண்டு புகழ்பெற்ற இந்நவநாள் பக்தி முயற்சி ஆரம்பமானது. அப்பொழுது அது மக்களுக்கும் புதிதாக இருந்ததால் இவ்வாறு நவநாள் பக்தி முயற்சிகள் வருடம் முழுவதும் நடைபெறும் என்று வினவினர். ஆனால் விரைவில் அவர்களும் நம்பி பற்று கொண்டனர். அந்நவநாள் பக்தியும் பரவிற்று. இன்று ஒவ்வொரு புதன்கிழமையும் சுமார் 15,000 மக்கள் 9 முறை நடைபெறும் பக்தி முயற்சிகளில் வந்து பங்கு பெறுகின்றனர். இலங்கையில் உள்ள கொழும்பு புதியதோர் மகத்தான வரலாறு கூறும். ஆயிரக்கணக்கான மக்கள் வாரந்தோறும் சகல புனிதர்களின் ஆலயத்திற்கு செல்லுகின்றனர். 2000 ஆண்டுகளுக்கு முன் தன் மகனை மரி உலகிற்கு அளித்தது போல்
இந்நவநாட்கள் மூலமாக மக்களை அவரிடம் அன்புடன் வழிநடத்தி செல்லுகிறாள். பற்றுள்ளோர் மேலும் பற்றுள்ளோராய் திகழவும், நெறி தவறினோர் இறைவனண்டை மீண்டும் மறவும், எல்லோரும் அடிக்கடி திருப்பலியில் பங்கு பெற்று நற்கருணை விருந்தில் பங்கடையவும், திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெறவும் தூண்டுகிறது இந்த பக்தி முயற்சி. இந்தியாவில் பல மொழிகள் வழக்கத்தில் இருப்பதால் நவநாள் மன்றாட்டை அம்மொழிகளெல்லாம் தயாரிக்க வேண்டியதாயிற்று. 1945 தமிழில் முதல் மொழியாக்கம் உருவானது. 1956 கேரளாவில் உள்ள எர்ணாகுளம் மலையாள மொழியில் நவநாளை நடத்தினது. அதே வருடம் திருச்சிராப்பள்ளியிலும் இது ஆரம்பமானது. இப்பொழுது தென்னிந்தியா முழுவதிலும் இந்த பக்தி பரவியுள்ளது. இன்று நவநாள் சபங்களும் கீதங்களும் பல மொழிகளிலும் ஆங்கிலத்திலும் உள்ளன. திருச்சியில் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தில் இடைவிடா நவநாளின் பெருமையும் பயனும் அழகாக எடுத்துரைக்கப்பட்டன. 1966 ஜூலை 13 அன்று சோழர்களின் இப்பழம்பெரும் நகரம் தமிழ்நாட்டில் பல திக்குகளிலுமிருந்து வந்து கூடிய எண்ணற்ற மக்களை வரவேற்றது. இடைவிடா சகாய மாதாவின் நூற்றாண்டு விழாவை அப்பொழுது தமிழ் மக்கள் அன்புடன் ஒன்று சேர்ந்து சிறப்பித்தார்கள். 3 நாட்களாக விழாவை சிறப்பிக்க தங்களையே தயாரித்ததோடு நில்லாமல் அழகிய தெப்பங்களை கண்ணைக் கவரும் வகையில் அலங்கரித்து வீதிதோறும் பவனியாகச் சென்று நிகழவிருக்கும் திருநாளை குறித்து எல்லோரும் அறிய பிரச்சாரம் செய்தனர். கொண்டாட்டங்களை துவக்கும் முன் மாலையில் வேதாகமத்தில் மரியாள் வகிக்கும் நடந்தது. 13 காலையிலேயே விழா கோலம் கொண்டு அழகாக காட்சியளித்த உலக இரட்சகர் கோவிலை நாடி திரளாக மக்கள் வரலானார்கள். நூற்றாண்டு விழாவின் ஒவ்வொரு பகுதியிலும் பெரிய பாடற்பூஜை, கூட்டுப்பலி, நற்கருணை விருந்து, மரியாளை பற்றிய கண்காட்சி, சிறப்பாக தயாரிக்கப்பட்ட நவநாள் பக்தி முயற்சிகள் இவைகளில் மக்கள் உள்ளம் நெகிழ எவ்வளவோ உருக்கத்துடன் கலந்து கொண்டனர். இந்தியாவில் மரியின் மீதுள்ள பாசம் அற்புத முறையில் பரவிற்று. முக்கியமாய் திருநாட்களில் அவ்வன்பு மலர்ந்து எங்கும் மனம் வீசுகிறது. அன்பை வெளியிடுவதில் தான் என்ன மகிழ்ச்சி! தம் திறமையெல்லாம் காட்டி நேரம், காலம், களைப்பு என்று பாராமல் அழகிய பல வண்ண தெப்பங்களை தம் அன்பிற்கும் நன்றிக்கும் சான்றாக மரியன்னைக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றனர். அபயம் தந்து வருவாள், அபயம் தந்து வருவாள். இறங்கும் தாயும் உளரோ, இறங்கும் தாயும் உளரோ, சகாய தாயின் சித்திரம் நோக்கு அபாயம் நீக்கும்
வினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள் இதன் துணை கேட்டு